அதே மாதிரி இங்கே காளி இருக்காங்க. அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க கிட்ட உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நெருங்க முடியும். நீங்கள் பொய்யாவோ இல்லை வேறு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு மனசில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை அந்த அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே உயிரோட்டமான தெய்வங்கள். நீங்கள் அவங்க சாமிங்களோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்களோட அம்சம், அவங்களோட உயிரோட்டமான நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி எங்கள் கோயிலுக்கு விசிட் பண்ணிப்பாங்க. நன்றி. இங்கே பொன்னியம்மன் வந்துட்டு ஒரு நாளும் ஒரு முக அம்சம் இருக்கும். ஒரு நாள் வந்து சிரிச்ச மணி இருக்கும், ஒரு நாள் முகம் உடம்பு பெருத்த மாதிரி இருப்பாங்க, ஒரு நாள் வந்து கோவமாக இருப்பாங்க. அதை நீங்கள் மற்ற கோயிலில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. எங்கள் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மன் ஒரு நாள் அழுத மாதிரி இருக்கும், கண்ணில் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், ஒரு நாள் ரொம்ப சிரித்த மாதிரி இருக்கும், இந்த கண்ணெல்லாம் மேலே எழுந்த மாதிரி இருக்கும். அது மற்ற கோயிலில் நடக்குமா தெரியாது. இந்த அம்மனுக்கு நைட்டில் வந்து இந்த கோவிலில் கிட்ட யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த கோவில் அம்மன் வந்து சப்த கன்னிகளோட அந்த காலத்திலேருந்தே, அதாவது இந்த குளத்தில் கிடைச்சது இல்லையா, அந்த காலத்திலேருந்தே இந்த அம்மன் வந்து சப்த கன்னிகளோட நைட்டில் வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ விளையாடும் போது இங்கே சலங்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இப்போயுமே நைட்டில் வந்து 12 மணிக்கு மேலே இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த கோயில் சுற்றி சலங்கு சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும். இந்த அம்மன் உயிரோடு இங்கே நடந்துட்டு எங்களோட காத்துக்கிட்டு இருக்கா. அதனால கண்டிப்பாக எங்கள் கோயிலுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுவோம்.